இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெருசாக நடந்தது. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு 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 தேவையான ரிவெஞ்சாக, ஒரு நிறைவான ரிவெஞ்சாக பார்க்க, நம்ம வந்து எங்களை நீ என்ன பண்ண, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு. ஸோ இந்த ராமாயண மகாபாரதத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், பங்களாதேஷில் இருக்கட்டும், ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும், பாகிஸ்தானில் இருக்கட்டும், ஆப்கானிஸ்தான், ஒரு காலத்தில் இதெல்லாம் அகண்ட பாரதமாக பார்க்குது. நம்ம காந்தார் உட்பட காந்தாரி, அது எல்லாமே சக்குனி எல்லாமே பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு காலத்தில் ராமாயண மகாபாரத காலத்தில் இந்த ஸ்ரீலங்காலேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எல்லாம் இன்டர் கனெக்டடாக ஸ்டோரிக்குள்ளே இருந்துகிட்டே இருந்து. இன்றைக்கி ஏதாவது ஒரு ரிலவன்ஸ் இங்கேருந்து அப்படி பொருத்தி பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அடிப்படை என்னென்னா, ஸ்ரீமத் ராமாயணமோ ஸ்ரீ மகாபாரதமோ ரெண்டுமே நமக்கு ஹிஸ்ட்ரி. இது அடியனுடைய நம்பிக்கையில் ஹிஸ்ட்ரி. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவள் என்ன சொல்வானா, இது கட்டுக்கதை. நான் அவர்களுடைய கருத்து வந்து சரி தப்பி இதுக்கெல்லாம் சொல்ல போக மாட்டேன். அடியனுடைய நம்பிக்கையில் இது எங்கள் ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட ஹிஸ்ட்ரி. குப்தர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மட்டுமல்ல, பிராச்சீனத்தில் இருந்த ராமாயணமும் மகாபாரதமும் ஹிஸ்ட்ரி. இங்கிலீஷில் ஒரு ஒரு ரொம்ப பிரசித்தமான ஒரு பழமொழி உண்டு, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம ஆற்றுலேயே என்ன சொல்லுவோம், ஒரு குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்கேன், டே உங்கள் தாத்தா பண்ணுற மாதிரியே பண்ணுறியே, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி தான் அடியேனுக்கு ஒரு மகாபாரதமோ ராமாயணமோ தோணும். அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் சிந்தூரும். இந்த ஆப்ரேஷன் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட், ஒரு ஒரு மிலிட்ரி எக்ஸ்பர்ட், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், இதில் எதுவுமே அடியேன் இல்லை. நீங்கள் அப்படி எதுவுமே இல்லாதவளே பேசுகிறா, நம்மளும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இல்லை, நான் வந்து ஹேவ் டு ஃபர்ஸ்ட் டெல் த வியூவர்ஸ், எனக்கு இதை பற்றிலாம் ரொம்ப நாலேஜ், ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு. டிஸ்க்ளைமர் ஏன்னா வந்து நீ எந்த எக்ஸ்பர்ட்டுன்னு கேட்பேன், இதுலேயுமே எக்ஸ்பர்ட் இல்லை, இதில் முக்கியமாக இல்லை. இதில் ஒரு ஃபஸ்ட்டு இந்தியாவோட ஒரு நோபல் ஆப்ஜெக்டிவ் பாருங்க, சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணக்கூடாது. சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஒரு டேமோ, ஒரு ஒரு பிரிட்ஜோ எதுவுமே அட்டாக் பண்ணக்கூடாது. உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் who cause problems to others and who may eventually cause problem to you. இப்போ அந்த புட்டோட அம்மாலாம் போனதற்கு வேற அவர்கள் நாட்டில் இருந்த டெரரிஸ்ட் தான், பிலவல் புட்டோட அப்பா அம்மா பெனசீர் புட்டோ. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, we chose our targets. மக்களை அட்டாக் பண்ணக்கூடாது. இதே தான் ஹனுமான் பண்ணியார். ஹனுமானுடைய வாலில் வந்து அந்த நெருப்பு வைக்கும்போது அவர் என்ன பண்ணார், நான் வந்து யாரெல்லாம் அரக்கர்களோ, துர்குணத்தோடு இருக்கக்கூடிய அரக்கர்களோ, அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும்தான் நான் பாதிப்பேன்னு சொன்னார். ஒரு பெண்கள், கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லம், பெற்றோர்கள், வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீட்டெல்லாம் விட்டுட்டார். இந்த வரி வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் வருது, கம்பராமாயணத்தில் வருது, திருப்புகழில் அருணகிரிநாதர் எடுக்கிறார். அதனால வி சோஸ் அவர் டார்கெட். சி இதெல்லாம் நம்ம ஜீன்ஸில் வந்திருக்கு பாண்டேஜி. நம்ம அது ஹிஸ்ட்ரியாக இருக்கிறதுனால தான் ஹனுமானுக்கு, நம்ம ஹனுமானுடைய குழந்தைகள் தானே, அதனால் நமக்கு அந்த எண்ணமும் பொதுமக்களை பாதிக்கக்கூடாது. அதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர். பேர் ஒன்று இருக்குது ஆப்ரேஷன் சிந்தூர்னு, பட் நான் ஜென்ரலி சொல்கிறேன், நம்ம டார்கெட் கூட முன்னாடி பண்ண அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸு, வேறு என்ன பண்ணாவா, அது ஏர் ஸ்ட்ரைக்ஸ், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இதெல்லாம் பண்ணும்போது கூட இட் வாஸ் ஒன்லி டார்கெட்டட் அட் டெரரிஸ்ட். ஒன். செகண்ட் திங், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹனுமான் பாரத தேசத்தை விட்டு கிளம்பும்போது அவருக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. நீங்கள் வந்து அந்த லங்கிணிங்கிற ஒரு குட்டு வைப்போ, சிம்ஹிகா பிடிச்சி இழுப்போ, சுரசா வந்து என் வாய்க்குள்ளே போன்னு சொல்லுவோம், மைனாக்கும் தடுக்கும், இவருக்கு முதல்ல பறக்கலாமா முடியாதான்னு தெரியாது. சரி, அங்கே போனவுடனே அவர் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி யாருன்னா, ராவண பத்னி மந்தோதரியை போய் சீதைன்னு நினைப்பார். அப்புறம் வந்து சீதை வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பார்ப்பார். ஸோ இதில் நீங்கள் வந்து அவரோட ஆப்ரேஷன் எடுத்துட்டேன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டு கிட்டு அது இதெல்லாம் இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை. இதே மாதிரி தான் ஒரு நரேட்டிவ் இருக்குது. இப்போது நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் இதுதான் டார்கெட், இலக்கு, அடிச்சாச்சு வந்தாச்சு. நீ எவ்வளோ சாப்பர் இழந்த, நீ ஏன் இது பண்ண. இப்போ ஹனுமான் போயிட்டு வந்தவர் அவரோட வாலியே நெருப்பி வச்சுட்டாளே, ஆனால் அவர் திரும்பி வந்தாரோனோ. ஸோ இப்போ டேமேஜ் இருக்கான்னு பார்த்தா ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம இலக்க அடைஞ்சோமா, அதுதான் நம்மளோட அதுதான். இப்போ வந்து யாராவது அன்னைக்கு வந்து ஹனுமான் நீ சீதை போது பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன், உன் வாலில் நெருப்பு வச்சாலே அப்படின்னா யூ ஹவ் லாஸ்ட் த பேட்டில்னு ராமர் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்தது எப்படி டீல் பண்ணணும்னு. இது மூணாவது வந்து இப்போது when we deal with a situation like this, இப்போ ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்தா மாதிரி இருக்கும்போது தான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் யாரு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நமக்கு தெரியுது. இப்போ
நீங்கள் ஸ்ரீ மகாபாரதத்தில் பார்த்தேன்னாலும் அந்த அஸ்வத்தாமா துரோணபுத்திரன் பெரிய பலசாலி, ராத்திரியில் போய் 5 பேரை கொன்னுடுறான். அந்த சம்பந்தமே இல்லாத குழந்தைகளை போய் தூங்கி கொண்டிருக்கும் போது திரௌபதியோட பஞ்சபுத்திரால கொன்னுடுறான். கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான். இதே தான் இந்த பஹல்காமில் வந்து டெரரிஸ்ட் பண்ணான். See, you are not fighting a military person. இப்போ கையில் ஒரு AK-47 இருக்கு, அது இருக்குன்னா you are fighting the right person. ஏதோ வச்சிருக்கா, அவர் ஏதோ வச்சிருக்கா, சண்டை போட்டுக்கோங்க. ஒரு கப்பல் ஹனிமூனுக்கு போயிருக்கா, அவளை பண்றது. அப்புறம் இந்த ஹிரண்யகசிபு அந்த காலத்துல வந்து பிரகலாதன் என்ன படுத்துவானா, நீ வந்து ஹிரண்யாய நமஹான்னு சொன்னாதான் நான் உன்னை பாதுகாப்பேன். கிட்டத்தட்ட அதே மத ரீதியில தானே அவர் என்ன பண்ணா, இங்க வந்தவா, நீ வந்து இஸ்லாத்து மதத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை ஓத வேண்டும், அதுல இருக்கக்கூடிய வரியை கல்மாவை நீ படிக்கணும், படிச்சாதான் நான் உன்னை விடுவேன், தெரியல முடியல பண்ண மாட்டேன்னு சொன்னா கொன்னுடுவேன். இப்போ ஹிரண்யகசிபுடைய அம்சம் அங்க தெரியுது. அதே மாதிரி இப்போ எப்படி, அதாவது நான் எப்படி சொல்வேன்னா, இப்போ நகுல சகதேவாளுடைய அம்மா வேற, குந்தி கிடையாது, மாதிரின்னு பேர். அவ போயிட்டா, பாண்டுவோட போயிட்டா. போன பிறகு அந்த 2 தன் சக்களத்தின்னு சொல்றோம் தமிழ்ல, சம்ஸ்கிருதத்தில் சக்களத்ரி, அந்த சக்களத்ரியாக இருந்த அந்த மாதிரியுடைய குழந்தைகளையும் பேணி பாதுகாத்தவள் குந்தி. ஆனா உள்ளுக்குள்ள இந்த குழந்தைகளுக்கு ஒரு எண்ணம், அதாவது நம்ம குடும்பத்தார் ஒரு விதத்திலையும் மகாபாரதத்துக்கு உதவ மாட்டேங்கிறாளேன்னு. அப்பதான் தங்களுடைய அம்மாவுடைய பிரதர் ஷல்யன்னு பேர், அவனுக்கு சொல்லி அனுப்புறா, மாமா நீங்க வந்துருங்கன்னு. அவர் வந்துருக்கார், அவர்கிட்ட ஒரு பெரிய சைன்ய பலம் இருக்கு. இந்த துரியோதனனும் சகுனியும் என்ன பண்றான்னா, வர வழியில போஜனாலயத்தை ஏற்பாடு பண்ணி மாஸ்க் போட்டுண்டு இவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுடுறான். போட்ட உடனே ஷல்யன் எல்லாரும் சாட்ட உடனே, அப்பா ரொம்ப நன்னா இருந்தது, நீங்க யாருன்னு கேட்ட உடனே ஐடென்டிட்டி காமிக்கிறார், நான் தான் துரியோதனன். ஏன்னா யுத்த களத்தின் சுற்றுப்புறத்தில் நாம் யார்கிட்ட சாப்பாடு உப்பு போட்ட சாப்பாடை சாப்பிட்றோமோ, உண்ட வீட்டுக்கு 2 நினைக்கிறதுன்னு அவளுக்கு எதிர்ப்பா பண்ணக்கூடாது, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. அப்போ ஃபோர்ஸபிளி அவளை தன் பக்கம் இழுத்துடுறான் துரியோதனன். ஸோ அந்த துரியோதனன் இழுத்ததுனால அவளுக்கு சைன்ய பலம். இப்போ பாருங்க, பாண்டவாள் பக்கம் 7 அக்ஷௌகிணி தான், அவா பக்கம் தான் 11 அக்ஷௌகிணி. அண்ட் யூல் பி சர்ப்ரைஸ்ட் பாண்டிஜி, இந்த 11 big army regiments that fought on Kaurava's side, உத்யோக பர்வால ஸ்லோகத்தில் எடுக்கிறார் வியாசர், சைனா ஆர்மி ஹெல்ப்ட் கௌரவாஸ் அந்த இடத்துல இருக்கு. சீனன்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு, சீன தேசத்தை சார்ந்தவர்கள் அங்க கௌரவர்களுக்கு. we are often assuming பாரதத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் இப்ப சண்டை. இட் இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. So China is what has helped. அப்படியே எனக்கு அது நடக்கும்போது இப்பயே நமக்கு சொல்லுவாங்க, ஆபரேஷன் சிந்தூர் போதே சொல்லுவாங்க, சைனா வந்து அவங்களுடைய அம்யூனிஷன்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் பாகிஸ்தான் கொடுத்தாங்க. They are just seeing it. See, இதுதான் எனக்கு அந்த ஒன்னொன்னா ஒரு சம்பவம், ஒரு நரேட்டிவ் மீடியாவில் பார்க்கும்போது, நம்ம தினம் ஏதாவது ஒரு ராமாயணம் மகாபாரதம் இதே உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கோமா, அப்படியே டக்கு 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 டக்குன்னு அந்த ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். எப்படி அந்த சீனன் அந்த அக்ஷௌகிணி சைன்யம் உத்யோக பர்வால ஸ்லோகம் அதே தான் இங்கே நடந்திருக்கு. இட் இஸ் நாட் பாகிஸ்தான்ஸ் வார், இட் இஸ் அப்சல்யூட்லி அ வார் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. அவங்களுடைய பிராக்சியா அவங்க இருக்கிறாங்க. எப்படி இருக்கா அந்த மத்திர தேசத்து மக்களை, அந்த ஷல்யனை எப்படி அவன் பக்கம் இழுத்தான். பாகிஸ்தான் இஸ் அ பாட் அவுட், அப்படியே சைனா ஹஸ் பாட் பாகிஸ்தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து நம்ம வெவ்வேறு சொல்லலாம். இப்போ ரஃபேல் இருந்து அந்த காலத்தில் ரஃபேல் இருந்ததா, அது இல்லை, அதே கான்செப்டில் தான் ஓடுறது. அதனால இப்போ மகாபாரதமோ ராமாயணமோ, பட் நமக்கு என்னன்னா நம்மகிட்ட வந்து பிரம்மோஸ் இருந்தது, அப்போ பிரம்மாஸ்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா பாருங்க, யூர் ரைட். பாருங்க அந்த மிசைல்ஸோட யூசேஜ்லாம் கூட எப்படி அந்த காலத்தில் இருந்தது, பெருமாள் எப்படி பாதுகாத்தார். சி அது எப்போ அவருக்கு எப்போ சண்டை போடணும் எப்போ நிறுத்தணும் தெரியும். பர்ஃபெக்ட். சி அது வந்து எப்போ யார்கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான்னா அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு குழியை வச்சிருக்கணும். அது வரும்போது தலைக்கு வந்தது மேலே இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தோடு செல்ல வேண்டும். ஒன்னொன்னும் பிளான் பண்ணுவார், எதிரில் இருக்கக்கூடியவனும் பிளான் பண்ணுவான். நாகாஸ்திரம் அர்ஜுனனை அட்டாக் பண்ணும் தக்ஷகனுடைய பிள்ளை அஸ்வசேனன் வந்து காண்டவவனத்தில் பண்ணியிருக்கான்னு சகுனிக்கு தெரிஞ்சிருக்கே. இப்போ நம்ம எப்போவுமே இந்த கண்ட்ரீஸோட குரூப்பிங்ஸ்லாம் பார்த்தேன்னா எங்கேருந்தோ சம்பந்தம் இல்லாத டர்க்கி வந்து இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஹஸ் ஆல்வேஸ் பின் அ டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்.
இதை நம்ம ரொம்ப ஒன்னொன்னும் இதில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த மகாபாரதம் மாதிரியே இருக்கும். நமக்கு வந்து கிருஷ்ணர் வேணும், நம்ம பக்கம் தர்மம் இருக்குது அப்படின்னா we have to win one day. Maybe இந்த churning எல்லாம் is happening for India to become a super power. We have to manage all of these so clearly. ஏன்னா சுற்றி இருக்கவாள்லாம் நம்மளை நாமளே குவாலிஃபை பண்ணுறதானே. absolutely